அன்பான வணக்கங்கள். தலைவரின் பிறந்த நாளில் என்னை திரையுலகிற்கு அழைத்த இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் இவ்வளவு அழகாக இங்கே பேசி நம் தலைவரை தமிழ் செய்த நிகழ்வு என் நெஞ்சை நெகிழ வைக்கிறது. கிழக்கே போகும் ரயில் என்ற ஒரு திரைப்படத்தில் ஒரு 5 இடத்தில் இவருடைய பெயர்கள் வரும். வசன உதவி, நடிகர், பாடல் என்று. அதிலே அவர் எழுதிய ஒரு பாடலின் வரி, ஆடி பாடி கதிரறுப்பான் ஆனந்தத்தோட, ஆனால் அறுத்த கதிர் போகும் இடம் வேறொரு வீடு என்று அவர் கவிதை எழுதியிருப்பார். நம் வாழ்க்கையின் வலிதான் அந்த வலி. ஆடி பாடி கதிரறுப்பான் ஆனந்தத்தோடு, ஆனால் அறுத்த கதிர் போகிற இடம் வேறொரு வீடு என்று பண்ணையாரின் அந்த வலி. நான் கூட எழுதியிருப்பேன், வயலில் நடவு நடும் தாய், மரத்தில் ஏனையில் அழும் குழந்தை, பாலில் சிந்துகிறது பால் என்று எழுதியிருப்பேன். அப்படி அந்த பண்ணையாருடைய வலிகளை உள்வாங்கிய அவர் அதே கிழக்கே போகும் ரயிலில் எழுதியிருப்பார், அவன் அப்பந்தொழில புள்ளைங்க செய்யணும்னா பாரதி எங்கேயோ கோயிலில் மணி அடித்து கொண்டிருப்பான், அம்பேத்கர் எங்கேயோ ஆடு மாடு மேய்த்து கொண்டிருப்பார் என்று எழுதிய பாக்யராஜ் அவர்கள்தான் உங்கள் முன் இன்றைக்கு நம் தலைவரை வாழ்த்தி பேசியிருக்கிறார். எந்த பிறந்த நாளிலும் நீங்கள் ஆர்வத்தோடு பரிசளிக்கிற அந்த பரிசுகளையெல்லாம் தலைவர் உங்கள் இதயத்திலிருந்து வருகிற பரிசுகளை மட்டுமே ஏற்றுக்கொண்டவர். இப்பொழுது மிக 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 விழிப்போடு இருக்க வேண்டும். நம் தலைவர் நம் தாய் தலைவர். என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இதுவரையில் விடுதலை சிறுத்தைகள் உழைத்த உழைப்பு போதாது. அவர் உழைத்த உழைப்பில்தான் இன்றைக்கு அரங்கம் நிறைந்த விடுதலை சிறுத்தைகளாகவும் உலக தமிழர்கள் கண்டு கொண்டிருக்கிற காணொளி காட்சிகள் வழியே அவர் என்ன பேசப் போகிறார் என்பதையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய எழுச்சி தமிழருக்கு நாம் என்ன பரிசளிக்க வேண்டும் என்றால், வருகிற தேர்தலில் நாம் தமிழர்கள் அனைவரோடும் நாம் ஒன்றிணைந்து தலைவரின் கைகளில் தேர்தலின் வெற்றிகளை நாம் கொடுப்பதற்காக இன்றிலிருந்தே நாம் சிந்தனையிலும் உழைப்பிலும் நாம் தூங்காத உழைப்பாளர்களாக இருக்க வேண்டும். அந்த கடமையை அனைத்து தமிழர்களோடும் அரவணைத்து நீங்கள் எடுத்து செல்லுகிற பாங்குதான். ஏனென்றால் சொந்த அறிவில் சுய சிந்தனையில் பேசுகிற தமிழகத்தின் ஒரே தலைவன் என் எழுச்சி தமிழன் தான். அவர் பேசுகிற பேச்சு உலக தமிழர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் ஒடுக்கப்பட்ட, உரிமை மறுக்கப்பட்ட அத்தனை மக்களுக்கும் அத்தனை மொழிகளிலும் மொழிபெயர்த்தால் அது அந்தந்த மொழிகளுக்குள்ள ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான குரலாக இருக்கும். அது பாராளுமன்றத்தில் ஒலிக்கிறது, சட்டமன்றத்தில் ஒலிக்கிறது என்றால் அதற்கு அந்த ஒற்றை மனிதன் பட்டபாடு. இரவு பகல் என்று பாராமல் பயணத்திலேயே சட்டையை மாட்டிக்கொண்டு, பயணத்திலேயே தயிர் சோறை சாப்பிட்டு கொண்டு நமக்காக உழைக்கின்ற ஒரே தமிழ் தலைவன் எம் எழுச்சி தமிழன் தான். அவருக்கு கவியரங்காக என் அன்பு தம்பிகளும் தங்கையும் இங்கே தமிழில் அவருக்கு பூக்கள் தூவி வாழ்த்து சொல்ல இருக்கிறார்கள். அதற்கு இடையூறாக நான் அதிக நேரம் இடையூறு செய்ய விரும்பவில்லை.
எனவே தலைவரை வாழ்த்தி பாடிவிட்டு நான் விடைபெறுகிறேன். நீண்ட நீண்ட காலம் தலைவா நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் தலைவா வளர்ந்து வாழ வேண்டும், எட்டு திக்கும் புகழ வேண்டும், எடுத்து காட்டு ஆக வேண்டும், உலகம் பார்க்க தலைவர் பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும், சர்க்கரை தமிழள்ளி தாலாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோம், பிறந்த நாள் வாழ்த்துகள், பிறந்த நாள் வாழ்த்துகள், எங்கள் தலைவன் எழுச்சி தமிழருக்கு இனிய இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள். நன்றி, வணக்கம். தலைவர் அரசியலுக்கு வந்த காலத்திலிருந்தே ஒரு இனத்திற்கான தலைவர் என்று சுருக்க பார்த்தார்கள். அதையெல்லாம் உடைத்து தமிழ் தேசிய பெருந்தலைவராக உயர்ந்தார் நம் எழுச்சி தமிழர் அவர்கள். இன்று இந்திய அளவிலான தேசிய தலைவராக உயர்ந்திருக்கிற இந்த தருணத்தில்தான் ஒட்டுமொத்த உலகத்திற்கான தலைவராக கூட அவர் உருவெடுத்திருக்கிறார் என்று பேசிய பாவலர் அறிவுமதி அவர்களுக்கு மிக்க நன்றி.